இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டம் வலுப்பெறும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இரு பெரிய நாடுகளுக்கும் இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான கட்டமைப்பை ஒப்புக்கொண்டுள்ளோம் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளுக்கு அதிபர் டிரம்ப் தனிப்பட்ட முறையில் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கு நன்றி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? தற்பொழுது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக உருவாகிவிட்டது என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகிறது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு சமூக வலைதளத்தில் தற்பொழுது நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த செய்தி என்றும் அந்த குறிப்பில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நமது இரு பெரும் நாடுகளுக்கு இடையில் ஒரு பெரிய இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு குறித்து நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நமது நாடுகளுக்கு இடையிலான வலுவான உறவுகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒத்துழைப்பு அளித்ததற்காக அதிபர் டிரம்பிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தற்பொழுது அவர் அந்த பதிவை இட்டிருக்கிறார். ஏற்கனவே சரியாக 4 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா இந்தியா இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமாக இருதரப்பு நாட்டு தலைவர்களும் தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார்கள். அப்பொழுதும் பிரதமர் நரேந்திர மோடி டிரம்பிற்கு நன்றி தெரிவித்திருந்தார். தற்பொழுது அவர் மிக முக்கியமாக இந்த ஒப்பந்தம் இடைக்கால ஒப்பந்தமாக கையெழுத்து ஆகியிருக்கிறது, அதை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்பதை அந்த பதிவின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த கட்டமைப்பு கூட்டமைப்பின் வளர்ந்து வரும் ஆழம், நம்பிக்கை மற்றும் ஆற்றலை பிரதிபலிக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் அதிகரித்திருக்கிறது என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவில் கடினமாக உழைக்கும் விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை சார்ந்தவர்கள், ஸ்டார்ட் அப்புகள், மீனவர்கள் மற்றும் பலருக்கும் இந்த புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேக் இன் இந்தியா திட்டமும் வலுப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான புதிய விஷயங்களை ஊக்குவிப்பதில் ஒருமித்த உறுதிப்பாட்டை 2 நாடுகளும் கொண்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு நமக்கிடையே முதலீடு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மைகளை மேலும் ஆழப்படுத்தும். அதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்பது 2 நாடுகளுக்குமே வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வளர்ந்து வரும் பாரதத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் இந்தியா இருக்கும் போது அதில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். என்ன மாதிரியான விஷயங்கள் என்று பிரதமர் அந்த குறிப்பில் சொல்லவில்லை. மிக முக்கியமாக நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு ட்விட்டாகத்தான் பிரதமர் அதை போட்டிருக்கிறார். மற்றபடி என்னென்ன மாதிரியான வர்த்தக ஒப்பந்தத்தில் என்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது போன்றவை எல்லாம் இனி அடுத்தடுத்த மணித்துளிகளில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் என்பது 2 நாடுகளுக்குமே பலனளிக்கக்கூடியது. குறிப்பாக இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் என்று அனைத்து தரப்பினருக்குமே பலனளிக்கக்கூடிய வகையில் இது அமையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிடமிருந்து இந்தியா நிறைய பொருட்களை வாங்க போகிறது, இந்திய விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்பட போகிறது என்பதை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக முன்வைத்து வரக்கூடிய சூழலில் அதற்கு அப்படியே எதிர்மாறாக இந்திய விவசாயிகளுக்கு பெரும் பலனளிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது என்று பிரதமர் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.